ஓகே, நாங்க அடுத்த விஷயத்தை பற்றி கேட்போம். இல்ல பாருங்க, இப்ப நேற்று நான் உங்களுக்கு மின்ப பொருட்கள், கரைசல்கள் அது சம்பந்தமாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தேன். மின்வாய்கள் அப்படின்னு சொன்னா என்னென்று நாங்கள் பார்க்கணும். இந்த மின்வாய்கள் வந்து இப்ப நாங்கள் ஒரு உலோகங்கள் அல்லது ஒரு திண்மங்கள்ல மின்னை கடத்துவதற்காக நாங்கள் ஒரு திண்ம கூறுகளை பயன்படுத்துறது போல கரைசலுக்குள்ளேயும் மின்னை கடத்துவதற்காக ஏதாவது ஒரு பதார்த்தத்தை நாங்கள் பயன்படுத்த வேணும். அந்த மாதிரி மின்பகு பொருட்களுக்குள்ள மின்னை கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கடத்திகளை நாங்கள் மின்வாய்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். சரியா? அப்ப இந்த மின்வாய்கள் பல வகைகள்ல காணப்படுது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அந்த வகைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அப்ப மின்வாய்களினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். மின்வாய்கள்ல 4 வகை மின்வாய்கள் எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப மின்வாய் என்று சொல்வது மின்பகு பொருளுக்குள்ள மின்னை கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கடத்திகள் மின்வாய்கள். அது போற பாதை அதான் அந்த வாய் என்று சொல்லப்படுது, மின்வாய். மின்பகு பொருளுக்குள்ள மின்னை கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கடத்திகள் மின்வாய்கள். இப்படி நாங்கள் பல கடத்திகளை பயன்படுத்தி கொள்கிறோம். அந்த மின்வாயில உண்டு உலோக அயன் மின்வாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். முதலாவது வகை உலோக அயன் மின்வாய். இந்த மின்வாய்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலோகத்திற்கு நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்களுக்கு இடையில ஒரு இயக்க சமநிலையை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இது சம்பந்தமாக படிக்கும் போது அது தெளிவாக கேட்கலாம். இதனால இந்த மின்வாய்க்கு இன்னொரு வரைவிலக்கணம் ரிசோர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால், ஒரு உலோகத்திற்கும் அந்த அயன் கரைசலுக்கும் இடையில சமநிலையில இருக்கைகள்ல அந்த சமநிலையை தான் நாங்கள் மின்வாய் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லி. ஆனால் அங்க நாங்கள் நிறைய மின்வாய்களை பற்றி கேட்கிறோம். இவை வந்து ஒரு உலோக அயன் மின்வாய் என்ற டெபினிஷனை அதுல கொடுத்திருந்தது. பொதுவாக நாங்கள் மின்வாய் என்று சொல்லும் போது மின்பக பொருளுக்கு மின்னை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கடத்திகள் என்று வரைவிலக்கணப்படுத்திக் கொள்ளலாம். அதுல ஒரு வகை உலோக அயன் மின்வாய். அடுத்தது உலோக கரியா உப்பு மின்வாய் என்று சொல்லி இருக்கு. உலோக கரியா உப்பு அயன் மின்வாய். நாங்கள் அது வெள்ளி குளோரைட் அயன்களை கருத்துல கொள்வோம். ரசத்தின் குளோரைட் அயன்களை கருத்துல கொள்வோம். அதே போல வாயு மின்வாய்களும் இருக்கு. வாயுக்களையும் மின்வாய்களாக பயன்படுத்தலாம். மின்பகு பொருளுக்குள்ள மின்னை கடத்துவதற்காக வாயுக்களையும் மின்வாய்களாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இன்னொரு வகை மின்வாய் இருக்கு என்னன்னு சொன்னால் தாழ்த்தேற்ற மின்வாய்கள் சொல்லி மின்பகு பொருளுக்குள்ள மின்னை கடத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற கடத்திகளை மின்வாய்கள் என்று சொல்றோம். அந்த மின்வாய்கள் நாங்கள் 4 வகையான மின்வாய்களை பற்றி பார்ப்போம். அதில் ஒன்று உலோக அயன் மின்வாய். உலோக அயன் மின்வாய். இரண்டாவது உலோக கரியா உப்பு மின்வாய். அதே மாதிரி வாயு மின்வாய், தாழ்த்தேற்ற மின்வாய் என்று சொல்லி 4 வகையான மின்வாய்களை பற்றி நாங்கள் இந்த பாடத்துல பார்ப்போம். தாழ்த்தேற்ற மின்வாய்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு போவோம். தாழ்த்தேற்ற மின்வாய், உலோக அயன் மின்வாய், உலோக கரியா உப்பு மின்வாய், வாயு மின்வாய், தாழ்த்தேற்ற மின்வாய்கள் இப்படி 4 வகைகள் இருக்கு. இந்த மின்ரசாயனம் என்ற பாடத்தில நாங்கள் முதல் அறிமுகப்படுத்தினது போல
இங்க சுயாதீனமாக ரசாயன தாக்கங்கள் நிகழும் அல்லது சுயாதீனமாக நிகழாத ரசாயன தாக்கங்கள் மின் சக்தியை பயன்படுத்தி நிகழ்த்தப்படும். சரியா? சுயாதீனமாக நிகழாத ரசாயன தாக்கங்கள் மின் சக்தியை பயன்படுத்தி நிகழ்த்தப்படும். தாக்கங்கள் பார்த்தால் தாழ்த்தேற்ற தாக்கங்களாக இருக்கு. இங்க நாங்கள் பார்க்கிற தாக்கங்கள் தாழ்த்தேற்ற தாக்கங்கள். தாக்கங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்கங்கள், இடப்பெயர்ச்சி தாக்கங்கள், பிரிகை தாக்கங்கள் எல்லாம் தாக்கங்கள்ட்ட வகை இருக்கு. இங்க நாங்கள் பார்க்கிற தாக்கங்கள்ல தாழ்த்தேற்றம் நிகழும். தாழ்த்தேற்றம் என்று சொன்னால் ஒட்சியேற்றம் தாழ்த்தல் நிகழும். சரி, ஒட்சியேற்றம் தாழ்த்தல் நிகழ்றது தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், தாழ்த்தேற்றம் என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப தாழ்த்தேற்றம் நிகழும். கிளாஸ் துவங்கினா நேரத்துக்கு வாங்கும். வளமையா வந்து போலாமன்ட்டு தான் விட்டுட்டு இருந்தா, நான் அந்த நச்ச நேரம் போற மாதிரி கிடந்துச்சு. அதான் நான் வெயிட்டிங் ரூம் போட்டு விட்டேன். சரி, இப்ப நாங்கள் பிளெக்சிபிளா இருந்தா நீங்கள் சில அதை அப்படி மாற்றிட்டு. இப்ப இந்த மின்வாய்கள் தாக்கங்கள் வந்து அநேகமாக தாழ்த்தேற்ற தாக்கங்கள். சரியா? இப்ப மின்வாய் தாக்கங்கள் வந்து எங்களுக்கு தாழ்த்தேற்ற தாக்கங்களாக இருக்கு. இப்ப ஒரு கூறு ஒட்சியேற்றப்பட இன்னொரு கூறு தாழ்த்தப்படும். இங்க ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்பது இருக்கு. ஆக்சிடேஷன், ரிடக்ஷன். ஒரு ரசாயன தாக்கத்துல இலத்திரன் இழக்கப்பட இன்னொரு ரசாயன தாக்கத்துல இலத்திரன் ஏற்கப்பட இது ஒரு வகையான தாழ்த்தேற்ற தாக்கங்களை சேர்ந்திருக்கு. இப்ப இந்த மின்வாய்கள்ல நாங்கள் முனைகளை அடையாளப்படுத்த வேணும். அடுத்தது அனோட் கேதோட்டை இனங்காண வேணும். ஃபாரடேயின் கூற்றுப்படி தெரியும், ஃபாரடேயின் கூற்றுப்படி ஒக்சியேற்றம் தாழ்த்தலை அடிப்படையாக கொண்டு ஒரு மின்வாய் அனோட்டா கேதோட்டா என்று சொல்லி இனங்காணப்படும். ஒட்சியேற்றம் தாழ்த்தலை இனங்காண்பது தொடர்பாக கால்குலேஷன்ல நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். ஆயில், அதாவது oxidation is loss. Oxidation is loss. இலத்திரனை இழக்கின்ற செயற்பாடு ஒட்சியேற்றம். அதே போல ரிக், ரிடக்ஷன் இஸ் கெயின். இலத்திரனை ஏற்கின்ற செயற்பாடு தாழ்த்தல். அப்ப ஒட்சியேற்றம் தாழ்த்தல்ல இலத்திரன் இழக்கப்படுவது நடக்கும், ஏற்கப்படுவது நடக்கும். இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாயையும் தாழ்த்தல் நடைபெறுகிற மின்வாயையும் இனங்காண வேணும். ஒரு ரசாயன தாக்கத்தில ஒட்சியேற்றம் தாழ்த்தலை இனங்காணாமல் அனோட் கேதோட் முனைகளை பாடமாக்கி வச்சிருக்கிறது பொருத்தப்பாடற்றது. இந்த மின் ரசாயனத்துல நாங்கள் பார்க்க போன்ற மின் ரசாயன கலங்களாக இருக்கலாம், மின் பகு கலங்களாக இருக்கலாம். இங்க எல்லாம் தாழ்த்தேற்ற தாக்கம் நடக்கும். ஒரு கூறு ஒட்சியேற்றப்பட இன்னொரு கூறு தாழ்த்தப்படும். ஆகவே ஒரு கூறு இலத்திரனை இழக்கும், இன்னொரு கூறு இலத்திரனை ஏற்கும்.
அப்ப ஒட்சியேற்றம் தாழ்த்தலை நாங்கள் இலத்திரனை அடிப்படையாக கொண்டு இனங்கண்டோமாக இருந்தால் அதுல எது அனோட் எது கேதோட் என்பதை பாரடேயின் கருத்துப்படி எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? இவருடைய கருத்துப்படி ஆப்ஷன் என்பது இடவர் ராசியில இருக்கிற ஒரு மாடு மாறி புல், சரியா? எருது போல இருக்கிற மாட்டை தான் ஆப்ஷன் என்று சொல்றது. எருது மாடை நாங்கள் புல் அப்படி சொல்லிக் கொள்வோம். ஆனால் இது ஆப்ஷன். அதே கிட்டத்தட்ட ஒத்ததான். நான் நினைக்கிறேன் ஜல்லிக்கட்டு காளைகளா இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா? ஆப்ஷன் மீனிங் oxidation anode. எந்த மின்வாயில அல்லது மின்வாய் கரையில ஆக்சிடேஷன் நடக்குதோ அந்த மின்வாய் அனோட் மின்வாய். தெளிவா விளங்கிக் கொண்டு அனோட் கதோட் கண்டுபிடிக்கிறது ஒட்சியேற்றம் தாழ்த்தலை அடிப்படையாக கொண்டு அப்புறம் மின்ரசாயன களமாக இருக்கலாம், மின்வகு களமாக இருக்கலாம். எந்த முனையில் ஒட்சியேற்றம் நடைபெறுகிறது என்பதை நாங்கள் அடையாளப்படுத்துவதன் மூலம் அந்த முனை அனோட்டா கதோட்டான்னு கண்டுபிடிக்கலாம். அதான் நான் இதுல சொல்லுவேன். ஆக்ஷன் என்பது ஒரு எருது காளை மாடு ஒத்தது. ஆக்ஸ் என்பது ஆக்சிடேஷனையும் அன் என்பது அனோட்டையும் குறிக்குது. அப்ப ஒட்சியேற்றம் எந்த மின்வாயில நடைபெறுதோ அது அனோட் மின்வாய். அது நேர் மின்வாயா இருக்கலாம், மறை மின்வாயா இருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஒட்சியேற்றம் நடைபெற மின்வாய் அனோட் மின்வாய். அடுத்தது ரெட் கட். என்ன? சிவப்பு பூனை. சரி, ஓகே. ரெட் கட். ரிடக்ஷன் ரெட் கட் கதோட். எந்த மின்வாயில தாழ்த்தல் நடைபெறுகிறதோ அந்த மின்வாய் கதோட் மின்வாய். நீங்கள் அனோட்டையும் கதோட்டையும் இனங்காண்பதற்கு ஒட்சியேற்றம் தாழ்த்தலை இனங்காண வேணும். அதற்கு ஆயில் ரிக் என்ற 2 விஷயம் சொல்லி தந்திருக்கேன். ஆக்சிடேஷன் இஸ் லாஸ். எந்த மின்வாயிலே அல்லது மின்வாய்க்கு அருகில இலத்திரன் இழக்கப்படுதோ அங்கே ஒட்சியேற்றம் நடக்குது. ஒட்சியேற்றம் நடக்கிற மின்வாய் அனோட். ரிக் ரிடக்ஷன் இஸ் கெயின். இலத்திரன் எந்த மின்வாய் ஏற்குது அல்லது மின்வாய்க்கு அருகில் ஏற்குது அங்க தாழ்த்தல் நடக்கும். தாழ்த்தல் நடக்கிற மின்வாய் கதோட். அப்ப ஒரு மின்வாய் மின்ரசாயன களத்துல நாங்கள் மின்வாய்களை பயன்படுத்துவோமே. நாங்க இங்க கதைக்க போறலாம் மின்வகு பொருட்கள். அப்ப மின்வகு பொருட்களுக்கு மின்னை கடத்துவதற்கு என்ன வேணும்? மின்வாய் வேணும். அந்த மின்வாயில ஒன்று அனோட்டாக இருக்கு, இன்னொன்று கதோடாக இருக்கும். அப்ப அனோட் கதோட் மின்வாய் இனங்காணணும் என்றால் ஒட்சியேற்றம் தாழ்த்தல் இனங்காணப்பட வேண்டும். ஒட்சியேற்றப்படுகிற மின்வாய் அனோட், தாழ்த்தப்படுகிற மின்வாய் கதோட். ஆக்சன் ரெட் கட், இந்த 2ல நீங்க தெளிவா இருக்கணும். சரியா? நேர்முனைவு அனோடாக இருக்கலாம், மறைமுனைவு அனோடாக இருக்கலாம். எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுதான் ஒட்சியேற்றம் நடைபெற மின்வாய் அனோட், தாழ்த்தல் நடைபெற மின்வாய் கதோட். சில சந்தர்ப்பங்கள்ல அனோட் மின்வாய் மறை மின்வாயாக இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல அனோட் மின்வாய் நேர்மின்வாயாக இருக்கும். அது எந்த சந்தர்ப்பம் என்று நாங்கள் படிக்கும் போது பார்த்துக்கொள்வோம். அப்ப முனைகளை எப்படி இனங்காண்பது? மின்வாயில ஒரு மின்வாய் நேர்மின்வாயா இருக்கும், இன்னொரு மின்வாய் மறை மின்வாயா இருக்கும். அப்ப இந்த முனைகளை எப்படி இனங்காண்பது என்றால், முனைகளை இனங்காண்பதற்கு வேறொரு வழி இருக்கு. ஒரு பேட்டரியில உங்களுக்கு தெரியும், நீங்க இலகுவாக ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஒரு பேட்டரியில இது நேர் மின்வாய், இது மறை மின்வாய். இதை நாங்கள் ஒரு கடத்தும் கம்பியால இணைச்சால் மறை மின்வாயில் இருந்து இலத்திரன் வெளிப்படும், நேர் மின்வாய்க்குள்ள இலத்திரன் உள்படும். மறை மின்வாயில் இருந்து இலத்திரன் வெளிப்படும், நேர் மின்வாயில இலத்திரன் உட்படும். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு மின்ரசாயன களம் அல்லது எந்த களமாக இருந்தாலும் அதனுடைய முனை, மின்ரசாயன களத்துல ஸ்பெஷலா முனையை இனங்காண்பதற்கு இலத்திரனினுடைய ஓட்டத்தை நாங்கள் பார்ப்போம். இலத்திரனுடைய ஓட்டம்
இலத்திரன் வெளிப்படுகின்ற மின்வாய் மறை மின்வாயாகவும் இலத்திரன் உட்படுகின்ற மின்வாய் நேர் மின்வாயாகவும் இருக்கும் மின்ரசாயன கலத்தில். ஒரு கலம் தொழிற்படும் போது அந்த கலத்திலிருந்து எந்த மின்வாயிலிருந்து இலத்திரன் வெளிச்சுட்டுக்கு வருகிறதோ அந்த மின்வாய் மறை மின்வாய். வெளிச்சுட்டில இருந்து இலத்திரன் உள்ளே போற மின்வாய் நேர் மின்வாய். இப்படித்தான் ஒரு முனையினுடைய ஒரு மின்வாயினுடைய முனையை கண்டுபிடிக்கிறது. இப்ப நாங்கள் ரெண்டையும் தனித்தனி மெதேடுகளால் முறைகளுக்கு ஊடாக இனங்காணும் போது சில சந்தர்ப்பங்கள்ல நேர்மின்வாய் அனோடாக வரும், சில சந்தர்ப்பங்கள்ல மறை மின்வாய் அனோடாக வரும். ஆகவே நாங்கள் பாடமாக்குவது என்பது பொருத்த பாடற்று. உதாரணத்துக்கு மின்ரசாயன களத்துல ஒட்சியேற்றம் தாழ்த்தலை அடிப்படையாக கொண்டு அனோட் கந்தோட்டை இனம் கண்டால் ஒட்சியேற்றப்படுகிற மின்வாய் இங்கே அனோடாக இருக்கும், தாழ்த்தப்படுற மின்வாய் கதோடாக இருக்கும். ஆகவே ஒட்சியேற்றம் தாழ்த்தினாலே அனோட்டையும் கதோட்டையும் இனம் கண்டு. வெளிச்சுட்டுக்கு எந்த மின்வாயிலிருந்து இலத்திரன் வருது என்று பார்த்தால் அனோட் மின்வாயில இருந்தால் இலத்திரன் வரும். ஆகவே அது மறை மின்வாய். அவ ஒரு மின்ரசாயன களத்துல அனோட் மறை மின்வாயாக இருக்கு. ஒரு மின்ரசாயன களத்துல அனோட் மறை மின்வாயாக இருக்கு. அதே நாங்கள் மின்பகு பொருள்ல போய் ஒட்சியேற்றம் தாழ்த்துல வச்சு கொண்டு பார்த்தால் அங்க ஒரு மின்வாய் அனோட்டாகவும் இன்னொரு மின்வாய் கதோட்டாகவும் கண்டுபிடிக்கும். முனைகளை பார்க்கிற முறையில முனைகளை பார்க்கும்போது அனோட் நேர்முனைவா இருக்கும், கதோட் மறைமுனைவாய். அப்ப நாங்கள் இப்படியே பாடமாக்கி கொண்டு வாழ்ந்துருவோம். மின்ரசாயன களத்துல அனோட் மறைமுனைவு, மின்பகு களத்துல அனோட் நேர்முனைவன் சொல்லு. அது காலப்போக்குல மறந்து போடும். இப்ப ரெண்டுக்குமே தனித்தனி ப்ரொசீஜர் இருக்கு. முனையை கண்டுபிடிக்கிறதுக்கும் அனோட் கதோட் கண்டுபிடிக்கிறதுக்கும் தனித்தனி முறைகள் இருக்கு. சரிதான். இப்ப பெரடேயின் விதிப்படி கரசல்ல இருந்து வெளிப்படுகின்ற சொல்ற அவர் மின்பகு பொருள் பற்றி கேட்கிறதாக கரசல்ல இருந்து வெளிச்சுட்டுக்கு இலத்திரன் வெளிப்படுகிற மின்வாயை மறை மின்வாய்ன்னு சொல்ற. இந்த பேட்டரியில நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இது ஒரு கரசலாக இருந்தால் இந்த கரசல்ல இருந்து வெளிச்சுட்டுக்கு இலத்திரன் வார மின்வாய் மறை மின்வாய். கரசலுக்குள்ள இலத்திரன் போற மின்வாய் நேர் மின்வாய். ஆனா உண்மையில கரசலுக்குள்ள இருந்து இலத்திரன் வெளியில வர்றதோ கரசலுக்குள்ள இலத்திரன் போறதோ நிகழ போறது இல்லை. அது கரசலுக்கு அமிழ்த்தப்பட்ட கோல்ல இருந்தால் இலத்திரன் வரும், கரசல்ல அமிழ்த்தப்பட்ட கோலுக்கு தான் இலத்திரன் போகும். வெளியில இருந்து பார்க்கிற ஒரு ஆளுக்கு இது ஒரு மின்பகு பொருள், இதுக்குள்ள பார்த்தால் அவருக்கு இப்படி இலத்திரன் இதுக்குள்ள இலத்திரன் போற மாதிரி இருக்கும். சரிதான். அவ கரசல்ல இருந்து வார மாதிரியும் கரசலுக்குள்ள போற மாதிரியும் இருக்கும். ஆனா உண்மையிலே அது அர்த்தம் இல்லை. சரி. அனோட் நாங்கள் இங்க ஒட்சியேற்றம் என்று சொல்றோம். ஒட்சியேற்றத்தின் போது இலத்திரன் இழக்கப்படுறதால அணு அயனாக மாறும். அப்ப கரசலுக்குள்ள உலோக கோழி அல்லது ஏதாவது அமுழ்த்தி வைக்கும் போது அணு அயனாக மாறும். அணு நீர்ல கரையாது, அயன் கரையும். அப்ப அது கரைஞ்சு போய் கொண்டு உலோகங்கள் ஒட்சியேற்றத்துக்கு உட்படும் போது உலோகங்கள் அரிப்படையும் தேய்வடைஞ்சு கொண்டிருக்கும். உலோகங்கள் ஒட்சியேற்றப்படும் போது உலோகம் அரிப்புக்கு உள்ளாகும். ஆகவே அரிப்பு நிகழுகின்ற மின்வாய் அனோட் அப்படின்னு சொல்லியும் ஞாபகப்படுத்தி கொள்றது வழக்கம். அரிப்பு நிகழுகின்ற மின்வாய் அனோட். தாழ்த்தல் என்ற அயன்கள் இலத்திரனை பெற்று உலோகமாக படிக்கும். அதால படிதல் நிகழுகின்ற மின்வாய் கதோட் என்று சொல்லியும் நாங்கள் இனங்காணலாம். ஆனால் உங்களுக்கு இந்த முறை இலகுவாக இருக்கு. ஆப்ஷன் ரெட் கட். ஒட்சியேற்றம் தாழ்த்தலை அடிப்படையாக கொண்டு நாங்கள் முனைகளை இனங்காண்டோம். சரி. ஓகே. அப்ப மின்வாய்கள் என்றா என்னென்றும் மின்வாய்கள்ட்ட 4 வகைகளும் சரியான மின்வாய்கள்ல அனோட் கதோட் நேர்முனைவு மறைமுனைவு கண்டுபிடிக்கிற அப்படின்னு தெளிவாக எங்களுக்கு தெரிய வேணும். ஓகே. அப்ப நாங்கள் எழுதி கொள்வோம், இலங்கம் போட்டுக் கொள்ளுங்க. மின்வாய்கள் மின்வாய்கள் மின்பகு கரசலினுள் மின்பகு கரசலினுள் மின்பகு கரசலினுள் மின்பகு கரசலினுள் மின்னை கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மின்னை கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற
மின்பகு கரைசலினுள் மின்னை கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கடத்திகள் மின் வாய்கள் எனப்படும். மின்பகு பொருளினுள் மின்னை கடத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கடத்திகள் மின் வாய்கள் எனப்படும். அல்லது ஓர் உலோகமானது ஓர் உலோகமானது அதன் அயன்களுடன் இயக்கச் சமநிலையில் உள்ள தொகுதியானது ஒரு மின்வாய் எனவும் வரையறுக்க முடியும். அப்ப நீங்க எழுதும் போது இந்த டெபினிஷன் எழுதுறது நல்ல நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ரிசோர்ஸ்ல இப்ப இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இதுல குறிப்பிடப்பட்ட ஒரு உலோக அயன் மின்வாயை பற்றி என்ன, எங்களுக்கு இந்த மற்ற மின்வாய்களும் இருக்கு. அதனால பொதுவாக நாங்கள் ஒரு மின்வாய் சொல்லியிருக்கோம். எதாக இருந்தாலும் மின்ப பொருளுக்குள்ள மின்னை கடத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற மின்வாய் தான் மின்வாய். இதுல ஒரு உலோக அயன் மின்வாய் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டு ஓர் உலோகமானது அதன் அயன்களுடன் இயக்க சமநிலையில் உள்ள தொகுதியானது ஒரு மின்வாய் என வரையறுக்க முடியும். இப்படியும் மின்வாயை வரையறுக்கலாம். ஓர் உலோகமானது அதன் அயன்களுடன் இயக்க சமநிலையில் உள்ள தொகுதியானது ஒரு மின்வாய் எனவும் வரையறுக்க முடியும். மின்வாயை இப்படியும் குறிப்பிடலாம். சரியா? அடுத்த இலங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மின்வாய்களின் வகைகள். இப்ப நாங்கள் இப்படி பார்த்துக்கொள்வோம். பிறகு நாங்கள் இதோட கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டி இருக்கு. ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்ப்போம். மின்வாய்களின் வகைகள். மின்வாய்களின் வகைகள். மின்வாய்களின் வகைகள். ஒன்று உலோக அயன் மின்வாய். உலோக அயன் மின்வாய். உலோக அயன் மின்வாய். ஒன்று உலோக அயன் மின்வாய். இரண்டாவது உலோக கரையா உப்பு மின்வாய்.
உலோக கரியா உப்பு மின்வாய். உலோக கரியா உப்பு மின்வாய். உலோக கரியா உப்பு மின்வாய். உலோக கரியா உப்பு மின்வாய். மூன்றாவது வாயு மின்வாய். வாயு மின்வாய். வாயு மின்வாய். நாலாவது தாழ்த்தேற்ற மின்வாய். ஒட்சியேற்ற தாழ்த்தல் மின்வாய். தாழ்த்தேற்ற மின்வாய். தாழ்த்தேற்ற மின்வாய். தாழ்த்தேற்ற மின்வாய். சரியா? மின்வாய்கள் வந்து 4 வகையாக இங்க நோக்கப்படுது. உலோக அயன் மின்வாய், உலோக கரியா உப்பு மின்வாய், வாயு மின்வாய், தாழ்த்தேற்ற மின்வாய். இப்ப இந்த மின்வாய்களினுடைய முனைகளை இனங்காண வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு. அதுல நேர்மறை முனைவு அனோட் கதோட் கட்டாயம் இனங்காணப்பட வேண்டும். கிளி கொள்ளுங்க. பாரடேயின் வரை விலக்கணப்படி பாரடேயின் வரை விலக்கணப்படி பாரடேயின் வரை விலக்கணப்படி ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய். ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய். ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய் அனோட்டா. அனோட் இந்த மின்வாயிலேயா இருக்கலாம் அல்லது மின்வாய்க்கு அருகிலேயா இருக்கலாம். உதாரணம், சட்டன் என்ற உலோகத்தை நாங்கள் மின்வாயாக பயன்படுத்தினால் இது இலத்திரனை இழக்கும். இழந்து சட்டன் 2+ ஆக வரும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஆயில் ஆக்சிடேஷன் இஸ் லாஸ். ஒட்சியேற்றத்தின் போது இலத்திரன் இழக்கப்படும். அடுத்தது ஆக்சன். ஆக்சிடேஷன் அனோட். அனோட் இங்க சட்டன் இலத்திரனை இழக்கிறதால இதுல ஒட்சியேற்றம் நடக்குது. ஒட்சியேற்றம் நடக்கிறதால இது அனோட். அவை இந்த மின்வாய் அனோட் மின்வாயாக தொழிற்படும். அதே போல H2 கேஸ் 2H+ ஆக மாறும். இங்கேயும் 2 இலத்திரன் விடுவிக்கப்படும். அப்ப இதுவும் அனோடாக தொழிற்படும்.
அதே மாதிரி மின்வகுப்புல படிப்பீங்க OH மைனஸ். நாலு இலத்திரனை இழந்து நீராகவும் ஓட்டுவாகவும் மாறும். இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒட்சியேற்றத்துக்குரிய மாற்றங்கள். ஆகவே இதுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் அனோட் என்று அழைக்கப்படும். ஃபாரடேயின் வரைவிலக்கணப்படி ஒட்சியேற்றம் நடைபெறுகின்ற மின்வாய் அனோட். இலத்திரனை இழக்கின்ற செயற்பாடு ஒட்சியேற்றம். எந்த மின்வாயில் ஒட்சியேற்றம் நடக்குதோ அந்த மின்வாய் அனோட்டாக தொழிற்படும். அது மின்வாயா இருக்கலாம் அல்லது மின்வாய்க்கு அருகிலேயா இருக்கலாம். இதே போல அடுத்த விஷயத்தை நாங்கள் எழுதிக் கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்க. ஃபாரடேயின் வரைவிலக்கணப்படி தாழ்த்தல் நடைபெறுகின்ற மின்வாய். ஃபாரடேயின் வரைவிலக்கணப்படி தாழ்த்தல் நடைபெறுகின்ற மின்வாய் கேத்தோட் ஆகும். தாழ்த்தல் நடைபெறுகின்ற மின்வாய் கேத்தோட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு அயன் இலத்திரனை ஏற்று படிஞ்சிற செயற்பாடு தாழ்த்தல். அப்ப நாங்க இங்க சொல்லி சொல்றோம் ரிக், reduction is gain. reduction is gain. ரிக். அடுத்த விஷயம் ரெட் கட். reduction cathode. reduction நடைபெற மின்வாய் கேதோட். ஆக இந்த தாக்கம் நடைபெறுற மின்வாய் கேதோடாக இருக்கு.